எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சுடவா போர் பை நிப்பான் பெயிண்ட், ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட். இப்போ வேணா நான் உண்மையை மறைச்சிருக்கலாம், ஆனால் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. சிவாவா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சமயம் பார்த்து எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்லிடணும். அதான் கரெக்ட். என்னாச்சு சிவா? அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க. இன்னைக்கு இங்க நடக்க போற விஷயத்துல நீங்க முக்கியமா இருக்கணும். அத நீங்க பார்த்தே ஆகணும். அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். புரியலையே. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க அதை பார்த்தே தெரிஞ்சுக்குவீங்க நீங்க எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. மேடம் மேடம் எங்க போயிருந்தீங்க? ரன்பி சார் உங்களை தேடிட்டு இருந்தாரு. பாஸ் உங்களை இமிடியேட்டா வர சொன்னாரா? சரி, நான் போயிடுறேன். ஓகே மேடம். பாஸ் கூப்பிட்டீங்களாமே? சிவா, என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன பார்த்தா உனக்கு என்ன ஜோக்கர் மாதிரி தெரியுதா? இல்ல கணக்கு இருக்க ஏமாந்து இழிச்சவன் மாதிரி தெரியுதா? சிவா, இப்ப என்னாச்சு? சக்தி இப்படி திட்டுறீங்க? என்ன ஆகணும் கார்த்திக்? இத்தனை நாளா எனக்கு லவ் பண்றேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி டார்ச்சர் பண்ணது வேற யாரும் இல்ல, இங்க நிக்கிறாளே உங்க அன்பு தங்கச்சி இவதான். ஐயோ, இந்த விஷயம் இவருக்கு எப்படி தெரிஞ்சது? லவ் பண்றியா, கல்யாணம் பண்ணிக்கிறியா, அங்க வா இங்க வா, இத பண்ணு அத பண்ணு, என்னை பைத்தியக்கார மாதிரி தெரு தெருவாலே விட்டா. ராத்திரி பகல்னு பார்க்காம எப்ப பாரு எனக்கு மெசேஜ் மேல மெசேஜ் அனுப்பி என்னை தூங்க விடாம மென்டல் டார்ச்சர் பண்ணா. இவளால என் நிம்மதியா போச்சு. கூடவே இருந்து மெசேஜ் அனுப்பிட்டு மெசேஜ் அனுப்புற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க என் கூடவே சுத்துவா. இவளை நான் ஃப்ரெண்ட்லியா வேற கூப்பிடணுமா? இவளை பார்த்தாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. இதுல இந்த மூஞ்ச நான் ஃப்ரெண்ட்லியா வேற கூப்பிடணுமா? மூஞ்ச பார்த்தாலே தெரியல, பக்கா ஃப்ராடுன்னு. கார்த்திக், நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன் இப்ப இந்த கம்பெனிக்கு வேணான்னு. நீங்க தான் தேவையில்லாம கூட்டிட்டு வந்து சேர்த்தீங்க. ஆனா இப்ப அனுபவிக்கிறது யாரு? நான் தானே. ஏதோ ஒரு போட்டோ ஸ்டுடியோல போய் ஒரு பொண்ணோட போட்டோவை எடுத்து அதை எனக்கு அனுப்பியிருக்கா. நான் அந்த பொண்ணை தேடி தெரு தெருவா அலைஞ்சிருக்கேன். கடைசியில் அவன் நம்ம ஆபீஸ்க்கு என்ட்ரி வரும்போது தேவையில்லாம அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணி அனுப்பியிருக்கேன். எல்லாத்துக்கு காரணம் இவதான். சாரி பாஸ், நான் இது வேணும்னு பண்ணல. இதெல்லாம் எங்க அக்காவோட முறியா இல்லையா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. உன்னோட எந்த எக்ஸ்பிளனேஷனும் எனக்கு தேவையில்லை. அதுக்கு கூட உனக்கு அருகதை கிடையாது. நீ என்னை பண்ண டார்ச்சருக்கு ஒண்ணு பண்றேன்னு பாரு. சிவா விடுங்க. ஐயோ சிவா, சிவா சிவா மேடம் பாஸ், சிவா கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். இன்னைக்கு அவளை அடிக்காம விட மாட்டேடா. சொல்றது சிவா, அடி வாங்கி சாகறேன் தலையெழுத்து. கேளு சிவா, பொறுமையா இரு. விடுங்க கார்த்திக். சக்தி ஒண்ணு நெருப்பேத்திற்காக இதெல்லாம் பண்ணல, எல்லாம் எனக்காக தான்டா பண்ணா. நான் தான் அவன் மனசை மாத்த சொல்லி எல்லாத்தையும் பண்ண சொன்னேன். அவ செஞ்ச தப்புல எனக்கும் பங்கு இருக்குடா. உனக்கு அடிக்கணும்னு தோணுச்சுன்னா முதல்ல என்ன அடி. உன் ஆசை தீர என்ன அடி. சுந்தர் ப்ளீஸ்,
நான் செஞ்ச தப்புக்கு நான் தான் அடி வாங்கணும். அவரை விடுங்க. சாரி சிவா, உங்களை இந்த மாதிரி அலைய விட்டது என்னோட தப்பு தான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இது எதுவுமே நான் வேணும்னே பண்ணல பாஸ். இது எங்களோட நிர்பந்தம். நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சாதான் எங்க அக்காவோட கல்யாணம் நடக்குன்ற சூழ்நிலை. அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணத்தை உங்களுக்குள்ள உருவாக்க இப்படி ஒரு டிராமா பண்ண வேண்டியதாயிடுச்சு. நான் செஞ்ச தப்புக்கு நானே தண்டனை ஏத்துக்கிறேன். இனிமே இந்த கம்பெனியில நான் வேலை செய்ய மாட்டேன். இன்னைக்கே ரிசைன் பண்ணிடுறேன். ஐயோ சக்தி, நான் கிளம்புறேன். சக்தி சக்தி வேணாம் சக்தி. சிவா வேணாம்னு சொல்லுங்க சிவா. சிவா ப்ளீஸ் சிவா சொல்லுங்க சிவா. ப்ரோ சொல்லு ப்ரோ. சக்தி ப்ளீஸ் சக்தி போகாத சக்தி. சக்தி நீ அவசரப்படாத. நான் வேணும்னா சிவா கிட்ட பேசுறேன். சிவா நில்லு. நீ எங்கேயும் போகக்கூடாது. இங்கதான் இருக்கணும். என் பக்கத்திலே தான் இருக்கணும். ஏன்னா அப்பதான் நான் உனக்கு கொடுக்கிற டார்ச்சர்ல நீ படுற வேதனையை பார்த்து நான் சந்தோஷப்பட முடியும். சிவா எப்படிலாம் என்னை அலைய விட்டியோ அப்படியெல்லாம் நான் உன்னை அலைய விடணும். சிவா இதெல்லாம் ரொம்ப தப்பு சிவா. இவதான் உங்ககிட்ட சாரி கேட்டா. கார்த்திக், this is none of your business. இவ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஏன்டா சிவாக்கு இதை செஞ்சோன்னு ஃபீல் பண்ணணும். இந்த சிவா எதை வேணாலும் பொறுத்துக்குவான். ஆனா தன்மானத்தோட விளையாடினா பொறுத்துக்கவே மாட்டான். இவ விளையாடிட்டா அதோட விளைவை இவ அனுபவிச்சு ஆகணும். சிவா கிட்ட மோதனா என்ன ஆகும்னு இவளை பார்த்து மத்தவங்க தெரிஞ்சுக்கணும். வாங்கண்ணே உட்காருங்க. இங்க உட்கார்றதுக்கோ டீ காஃபி சாப்பிட்றதுக்கோ நான் வரல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி? பைத்தியக்காரனா இல்ல உங்க வீட்டு வேலைக்காரனா? என்ன சொன்னீங்க அன்னைக்கு? என்ன சொன்னீங்க சொல்லுங்க. என்னைக்கு இருந்தாலும் என் பொண்ணு உங்க வீட்டு மருமகன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆனா இப்ப நீங்க பண்ணிருக்க வேலை அந்த மீனாட்சியை போய் நிச்சயம் பண்ண போறீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இவன் வெறும் வாய் சவடால் தான் விடுவான், எதுவும் செய்ய மாட்டான்னு நினைச்சிட்டீங்களா? இத பாருங்க, இது என் பொண்ணோட வாழ்க்கை. எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நான் போவேன், நீங்க யாரும் தாங்க மாட்டீங்க. இந்தாங்க கோதாவரி. சமந்தி வணக்கம். சமந்தி வணக்கம். வணக்கம். வணக்கம் அண்ணி. வணக்கம் மாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதோ பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கே. ஆமண்ணே, மீனாட்சியோட நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தோம். எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிட்டா அப்புறம் பெரியவங்க நாங்க எதுக்கு இருக்கோம்? சச்சே,
அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா. சாதாரணமா தான் பேச வந்தோம். முக்கியமான விஷயம்னா உங்ககிட்ட சொல்லாமலா? சரி சரி, வந்த விஷயத்தை பார்த்துட்டு சீக்கிரமா கிளம்புங்க. உட்காருங்க. வாங்க வாங்க, சம்மந்தி எல்லாம் வந்திருக்கீங்க. வணக்கம். வணக்கண்ணே. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீங்க பேசிக்கிட்டு இருங்க. நீங்களும் இருந்தா நல்லா இருக்கும். அப்படியா? சரி, உட்காருங்க ப்ளீஸ். ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நீங்க குறிச்ச கடைசி தேதி நாளைக்கு தான். அதுலயே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு ஜோசியரை போய் பார்த்தோம். நாளைக்கு 10:12 நல்ல நேரம், அதுலயே வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. அதான் அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். சரி, அந்த முகூர்த்தத்திலே வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், சொல்லுங்க. இது எங்க வீட்டில் நடக்கிற சுப காரியம். அதனால எங்க வீட்லயே நடத்தணும்னு ஆசைப்படுறோம். ம். வேண்டாங்க. எங்களுக்கும் நிறைய சொந்தக்காரங்களா வருவாங்க. உங்க வீடு ரொம்ப சின்னதா இருக்கும். எங்க கெஸ்ட் ஹவுஸ்லயே வச்சுக்கலாம். ம், சரி, அப்படியே வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். நிச்சயதார்த்த வேலைலாம் நிறைய இருக்கு. அப்போ நாங்க கிளம்புறோம். வர சம்மந்தி. நான் அந்த வழியா தான் போறேன். நான் உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன். வாங்க. எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம்? நாங்க ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடுறோம். இதுல என்னங்க சிரமம் இருக்கு? நான் உங்களை டிராப் பண்றேன். வரேன் சுபத்ரா. வாங்க வாங்க. வரேன். நீ என் மேல அவ்வளவு கோவப்பட்டீங்க. ஆனா உங்க வீட்டு ஆளுங்க வந்தோடனே சத்தத்தையே காணோம். உங்க பொண்ண மருமகளா ஏத்துக்க முடியாத காரணமானவங்களுக்கு எதுக்கு நீங்க மரியாதை கொடுத்தீங்க? நான் துஷ்டனை கண்டா தூர விலகி போறவன். நான் நினைச்சதும் அதேதான். நான் ஒரு வார்த்தை முடியாதுன்னு சொன்னா சிவாக்கு என் மேல தப்பான எண்ணம் தான் வரும். அதனாலதான் இஷ்டம் இல்லைனாலும் பிடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். இது பாருங்க சம்மந்தி, நீங்க என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க. சிவா உங்க பையன் தானே? நீங்க கொஞ்சம் அதட்டினா உங்க பேச்சை கேட்க மாட்டானா? எதுக்காக சிவாக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும்னு பயப்படுறீங்க? சுந்தர் சின்ன பையன், கட்டுறா தாலின்னு சொன்னா கட்ட போறான். கொஞ்ச நாள் அப்படி இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் மறந்து குழந்தை குட்டின்னு காலம் ஓடிடும். அதை செய்யறதை விட்டுட்டு அவன் கோச்சிப்பான் இவன் கோச்சிப்பான்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றீங்க. சரி, இதே கேள்வியை நான் உங்களை கேக்குறேன். என் பையன் சுந்தர் மீனாட்சிய விரும்புறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்க பொண்ணு ஏன் சுந்தர விரும்புறா? அதுக்கு நீங்க ஏன் சப்போர்ட் பண்றீங்க? உங்க பொண்ணு மனசு நோவ கூடாதுன்னு தானே? எனக்கும் என் பசங்க மனசு நோவ கூடாது. அதே சமயம் நான் சொல்ற வாழ்க்கையை தான் அவங்க தேர்ந்தெடுக்கணும். இந்த நிச்சயம் கிச்சயம்லாம் வெறும் கண் துடைப்பு தான். இனிமேதான் என்னோட அடுத்த கட்டமே இருக்கு. கண்டிப்பா அதுல அவங்க உரு கொலைஞ்சு காணாம போயிடுவாங்க. நிச்சயமா அதுல இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் எதையாவது சொல்லி என்னை சமாதானப்படுத்தி அனுப்பிடுறீங்க. நாளைக்கு ஒருவேளை உங்களையும் மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னா? அப்படி நடந்தா உங்க பொண்ணு ரெண்டாம் தாரமா, அதாவது முதல் மனைவியோட சேர்ந்து வாழாமலோ இல்ல உயிரோட இல்லாமலோ இருந்து என் பையன் சுந்தர் மட்டும் இருந்தா அப்பவும் உங்க பொண்ணை கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்பேன். அப்போ எப்படி இருந்தாலும் உங்க பொண்ணு தான் ஏன் மருமக. உங்க வார்த்தையை நம்பி நான் போறேன். ம். சக்தி, ஏன் இப்ப டல்லா இருக்க? நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போது சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல எதுக்கு இப்ப டல்லா இருக்க? எனக்கு தெரியும். சிவாவோட ஆபீஸ்க்கு போனதுல இருந்து நீ சரியில்லை. அவர் மூஞ்ச டெய்லி பார்த்து பார்த்து மூஞ்ச உம்முன்னு ஆயிடுச்சு. என்னாச்சு சக்தி, சொல்லு. ஒன்றும் இல்லை, சும்மாதான். இல்ல சக்தி, நீ எதையும் நினைச்சு டென்ஷனாவே இருக்க. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. அதான் சிவா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருல. அக்கா சுந்தரோட கல்யாணமும் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்க போகுது. அப்புறம் எதுக்கு உனக்கு டென்ஷன்?
சொல்லு சக்தி, என்னாச்சு? சிவா என்னை திட்டாரு. இது எப்பவுமே நடக்கிறது தானே, இதுல என்ன அதிசயம் இருக்கு? எப்பவும் திட்டுறது வேற, இப்போ திட்டினது வேற. அப்படின்னு திட்டினாரு? இது வரைக்கும் சிவாக்கு மெசேஜ் அனுப்புனது, போட்டோ அனுப்புனது நான் தான் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன சக்தி இது அநியாயம்? எப்படி தெரியும்? யார் சொன்னா? அக்கா சொல்ல சொல்லி சுந்தர் போய் சொல்லிட்டாரு. அக்கா எதுக்கு சொல்ல சொல்லுச்சு? அக்காக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் ஆன பிறகு சிவாக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா திரும்பவும் பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்து இப்பவே சொல்லிடலான்னு அக்கா சொல்லிடுச்சு. பிரச்சனை வரும்போது சொல்லிருக்கலாம்ல, இப்பவே எதுக்கு சொல்லணும்? இப்ப சொன்னது கூட எனக்கு பிரச்சனை இல்லானோ. இந்த கோவத்துல கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சிவா சொல்லிட்டா சுந்தரோட அம்மா சுபத்ரா இதுதான் சாக்குன்னு உடனே கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. திரும்பவும் கல்யாணத்துல பிரச்சனை வந்துட்டா நம்ம அப்பா அம்மா அக்கா யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? நிச்சயம் மட்டும் இப்ப நடந்துட்டா கல்யாணம் தானே நடந்துரும். அது வரைக்கும் சிவா அமைதியா இருக்கணும். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஹலோ, குட் மார்னிங் கலை. என் பேர் கலை இல்லைங்க, திவ்யா. ஐயோ, நான் சொன்னது ஸ்டுடியோ பேருங்க. ம், அது எப்படிங்க கடையோட பேர் கூட தெரியாமலா கால் பண்ணுவாங்க? ஐயோ, அப்படி இல்லைங்க, ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிங்க, அவ்வளோதான். சரி சொல்லுங்க, என்ன வேணும்? ஒரு 1 லட்ச ரூபாய் பணம் வேணும், கிடைக்குமா? மேடம், பின்ன என்னங்க, போட்டோ கடைக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுவாங்க? போட்டோ எடுக்கவும் வீடியோ எடுக்கவும் தானே. அது கூட உங்களுக்கு தெரியலையே. சாரி மேடம், சொல்லுங்க. உங்களுக்கு போட்டோ எடுக்க தெரியுமா? மேடம், நீங்க என்ன இன்சல்ட் பண்றீங்க. எனக்கு வீடியோவே எடுக்க தெரியும். அப்போ போட்டோ எடுக்க தெரியாது, அப்படிதானே? நீங்க ஆர்டர் கொடுக்க ஃபோன் பண்ண மாதிரி தெரியலையே. ஏதோ என்ன கலாய்க்க ஃபோன் பண்ண மாதிரி இருக்கு. என்னது கலாய்க்கிறேனா? ஹலோ பாஸ், உங்களுக்கு என்ன வேலைலாம் தெரியும்னு எனக்கு தெரிய வேண்டாமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரோட் கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ரோடு போட்ட அனுபவம் இருக்கான்னு கேட்பாங்கல்ல. அதே மாதிரினா உங்களுக்கு இந்த வேலையில அனுபவம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல. நீங்க பாட்டுக்கு வேலை தெரியும்னு வந்துட்டு சலங்கை ஒளியில கமலஹாசனை போட்டோ பிடிச்ச அந்த சின்ன பையன் மாதிரி கை தனியா கால் தனியா படம் பிடிச்சிட்டீங்கன்னா திரும்பவும் ஃபங்க்ஷன் நடத்த முடியுமா? சாரி மேடம், என்ன ஒர்க்குன்னு சொல்லுங்க. அது என் அப்பாவோட தாத்தாவோட 3வது பொண்டாட்டியோட 100வது பிறந்தநாள் ஃபங்க்ஷன். என்னது, அப்பா தாத்தா 3வது பொண்டாட்டியோட ஃபங்க்ஷனா? ஆமாங்க, ஃபங்க்ஷன் ரொம்ப பெருசா கிராண்டா நடக்க போகுது. அவங்கள போட்டோவும் வீடியோவும் எடுக்கணும். போட்டோ வேணா நான் எடுக்கிறேங்க, ஆனா வீடியோ மட்டும் சாரி. ஏன், உங்களுக்கு தான் வீடியோ எடுக்க தெரியும்னு சொன்னீங்களே. நான் சாரி சொன்னது எடுக்க தெரியாததுக்காக இல்ல. அப்புறம் எதுக்குங்க, சொல்லுங்க. அது வந்து நான் எடுக்கிற முதல் வீடியோ என் ஃப்ரெண்டு வீட்டில் நடக்கிற சுப நிகழ்ச்சிக்காக தான் எடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதனால தாங்க. பரவாயில்லையே, சொன்ன மாதிரி செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. சூப்பர், வெரி குட். தேங்க்யூ மேடம். சரி, மத்த விஷயங்களை நான் ஸ்டுடியோக்கு நேராவே வந்து பேசிக்கிறேன். ஓகே? ஓகே மேடம். ஓகே. ஹாய். ஹாய், நீங்களா? என் பேர் நீங்களா இல்ல அனு. அம்மாடி, நீங்களும் கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்களும்னா வேற யாராவது என்ன மாதிரி பேசினாங்களா என்ன? பேசுனாங்களாவா? ஒரு 2020 மேட்ச் ஆடிட்டாங்க. இருங்க, டீ சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ பரவாயில்லங்க, அதெல்லாம் வேண்டாம். கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்லங்க, எதுவும் வேண்டாம். இட்ஸ் ஓகே. சரி உட்காருங்க. இல்லங்க, இருக்கட்டும். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? விஷயம் இல்லங்க, ஒரு பெரிய விசேஷம்.
அப்படியா? என்ன விசேஷம்? அன்னைக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்க வரும்போது என் பெரிய அக்கா கல்யாணத்துல நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொன்னல, ஞாபகம் இருக்கா? ஆமா சொன்னீங்க. எதுக்கு கவலைப்படுறீங்க? எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி உங்க அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு சொன்னீங்கல்ல, அதுவும் ஞாபகம் இருக்கா? ஆமா ஞாபகம் இருக்குங்க. நீங்க சொன்னது இப்போ நிஜமாயிடுச்சுங்க. அப்படியா? ஆமாங்க, நாளைக்கு நிச்சயதார்த்தம். ரியலி? வாவ் சூப்பர். இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு நல்ல சூப்பரா போட்டோ எடுத்து தரணும்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். எதுக்கு சொல்றீங்க? ஆர்டர் போடுங்க. என்னங்க இவ்வளவு நல்ல சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க, நீ கண்டிப்பா ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும். சொல்லுங்க என்ன வேணும்? ஒரு 1 லட்ச ரூபாய் பணம் வேணும், கிடைக்குமா? அப்போ போன்ல பேசுனது? ஏய்